ஸோ நீங்கள் வந்து நம்ம ஜெயிச்சவங்களுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக இருக்கவன் அடிபட்டு போயிடுவான் சார். ரொம்ப ஆடம்பரமாக இருக்கவன் கண் திருஷ்டிக்கு வந்து பரிகாரம் கிடையாதுமா. ஸோ கண் திருஷ்டி இல்லாமல் வாழணும்னா ஆடம்பரம் இல்லாமல் அடக்கத்துடன் அடக்கி எப்படி இந்த வந்து ஆமை தன்னை அடக்கி வாழ்கின்றதோ அது போல வாழ்ந்தீங்கன்னா உங்க லைஃப்ல பணத்தை ஈர்க்க முடியும். நீங்க இந்த பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு அபாய வழிமுறைமா பஸ்ல போக ரேஷன் கார்டு எல்லாத்தையும் இருக்கு, சொத்து கார்டு மதிப்பு இ சேவா சென்டருக்கு போயிட்டு மானியம் வேணாம், முதல் தடவை எனக்கு வந்து நல்ல கமிஷன் வாங்கியிருப்பான், எனக்கு வந்து ரேஷன் அரிசி வேணாம், சுகர் வேணாம், பருப்பு வேணாம், நெருப்பு வேணாம், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. ஏன் தெரியுமா சொல்றேன், கிட்டத்தட்ட 33,000 ரேஷன் கடை இருக்குமா தமிழ்நாட்டில். ஒரு ரேஷன் கடைக்கு 1 லட்ச ரூபாய் வந்து நஷ்டம் ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்கள் 1 கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா அதுக்கு மானியம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ரேஷன் கடைக்கு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் விநியோகிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு 79 பைசாக்கு மானியம் கொடுக்குறாங்கம்மா. அந்த மானியம் ப்ளஸ் அந்த சம்பளம் கிம்பளம்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. நான் அரிசியை சேர்க்கல, வெறுமனே வந்து அவனோட சம்பளம் அந்த இடத்தோட கூலி வாடகைன்னு பார்க்கும்போது 1 லட்ச ரூபா ப்ளஸ் அரிசிம்மா. கிட்டத்தட்ட நம்ம ரேஷன் பொருட்களை வாங்குவதால கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு 3000 கோடியிலேருந்து 4000 கோடி ரூபாய் நஷ்டமாகுதுமா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த அரசாங்கமும், ஐம் டெல்லிங் ஓப்பனாக சொல்கிறேன் சார், எந்த அரசாங்கமும் நம்ம நல்லது பண்ணாதும்மா. நமக்கு எவனா ஒருத்தன் லீக் வானவி மாதிரி பிறந்து வந்தாதாம்மா. எல்லாம் கூட்டு களவாணிகள், இது உண்மைம்மா. எல்லா கட்சிகளுமே கூட்டு களவாணிகள். இதில் வந்து நீங்கள் எவனுக்கு வேணால் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணால் ஓட்டு போடாமல் போங்க. பட் ஆனால் நீங்கள் பார்க்குறது என்னன்னா, பத்திரிகை செய்திகள் அத்தனையும் போய்மா, டிவி செய்திகள் அத்தனையும் போய் பணம் கொடுத்தா எல்லாம் எழுதுவாங்கம்மா. இட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டு உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வச்சுங்க. நம்மளை ஆள்றவங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். அந்த வகையில் நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து கேஸ் மானியம் வேண்டாமா, அதே போல் ரேஷன் மானியம் நமக்கு வேண்டாம். அம்மா நீங்கள் பேசவே கூடாது, இந்த அம்மா பின்னாடி போடுப்பா, நீங்கள் பேசிட்டே இருக்கீங்கம்மா, நான் என்னோட பேச்சு தடைப்படுது. இப்படி தான் அந்த இவர் பண்ணார். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை என் லைஃப் மேட்டர் சொல்லும்போது இவர் கை தட்டிட்டாருமா. நான் அது இன்னும் எனக்கு ஞாபகம் வரல, எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. பேசும்போது பேசாதீங்கம்மா ப்ளீஸ். கேஸ் மானியம் வேணாம் சார், ரேஷன் கார்டு மானியம் வாங்காதீங்க. ரேஷன் கார்டில் போய் யாருமா வாங்குவா அரிசி? சார் நீங்கள் முட்டி போயிடும், ஆக்சிடென்ட் ஆகும் சார். மைக் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு இருக்கு. இல்லாத ஏழைங்க வாங்குவாங்க சார். அப்போ நம்ம வாங்கலாமாம்மா? வாங்கக்கூடாது. நம்ம இருக்கிறவங்க சார், ஏன் இல்லாதவங்க நம்ம சொல்லணும்? ரேஷன் கடையில் அரிசி வாங்குறேன், நான் மாட்டுக்கு வாங்குறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்குறேன், ஏழைக்கு வாங்குறேன், இந்த வேலையை வேணாம். நம்மளால அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுது. அரசாங்கம் நமக்கு நல்லது பண்ணதா இல்லைன்னு நம்ம பார்க்க வேணாமா? நம்ம வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கெட்டது பண்ணாமல் இருப்போமா? நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், நமக்கு எந்த அரசாங்கம்மா, நான் காமராஜர் கூட நான் சொல்ல மாட்டேம்மா, அவர் கூட வந்து ஒரு பயஸாக கூட இருந்தார்மா. நமக்கு நம்முடைய சாபக்கேடு, நம்ம இது வரைக்கும் நல்ல அரசியல்வாதியை பார்க்கல, நம்ம நியர் ஃபியூச்சர்லையும் பார்க்க போகிறோம்மா. இதுதான் உண்மை. நம்ம நாட்டுக்காக நம்ம விஷயத்துக்காக பண்ணுறதுன்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் அவன் பண்ணலான்றதுக்காக நம்ம பண்ணாமல் இருக்கோன்னா நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் போது கேஸ் மானியம் வேண்டவே வேண்டாம், ரேஷன் பொருட்கள் நமக்கு வேண்டாம். அந்த கார்டை வந்து சரண்டர் பண்ணி நல் கார்டுன்னு வாங்குங்க. ஒரு டைமில் நான் இப்போ குடியிருக்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து எங்கள் அம்மா எப்போவுமே வெளியில் வந்தாங்கன்னா அவர் வேலைக்கு போகும்போது உடனே அவர் உள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஒய்ஃப் நடந்து வருவாங்க, எங்கள் அம்மா திரும்பி அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்க போவார். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக இது ரொம்ப மனசில் நொந்து போய் ஒரு வாட்டி எங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னாங்க. என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் ரொம்ப அட்டாச்சு. ஒய்ஃப் ஒரு நாள் தூங்கும்போது அவங்க ரொம்ப யோசிக்க, கோபம், ஷார்ட் டெம்பர், ஏதாவது திட்டிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக சொல்கிறாம்மா. இது என்னடி முதலே சொல்லுங்க, பிச்சை எடுத்துருக்கோம் நான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு தூங்குறேன். பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து அடுத்த தினகரன் பேப்பரில் அது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ ஞாபகம் இல்லை, அந்த சம்பவம் ஞாபகம் இல்லை. இது மாதிரி வந்து லேண்ட் டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜ் பண்ணி இவர் பண்ண குற்றத்துக்காக, தாம்பரத்தில் பண்ண குற்றத்துக்காக இவர் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு ஃபோட்டோவோட வருதுமா. இவன் பண்ணி போய் இவன் திருடுறதுக்கு இவன் என்ன மயிர் சகுனம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ராங்காக போட்டு விட்டேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்கம்மா, இது எதுக்காக, நான் அவனுக்காக நான் சொல்ல, விதவைகளை மட்டும் கண்ணீர் விட வைக்காதீங்க. விதவை சாபம் பொல்லாதுமா. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, மல்லடின்னு சொல்கிறதோ, கல்யாணம் ஆகாதவங்களை வந்து குறையோட பார்க்குறதோ, விதவைகளையும் நீங்கள் வந்து தொட்டு தொலங்க விடாமல் பண்ணுறதுன்றது வந்து உங்களுடைய அழிவோடைய ஆரம்பம்மா. உங்களை அந்த கடவுள், நீங்கள் உங்களை படைத்த பெருமாள், ரங்கநாதர், திருப்பதி, ஏழுமலையான், சிவபெருமான், அண்ணாமலையார், சதுரகிரி ஈஸ்வரர், யார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. சொல்லுங்கம்மா. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு நலங்கு வைக்கும்போது
ஃபஸ்ட்டு விதவை அம்மாவை தான் கூப்பிட்டு நான் நலங்கு வைக்க சொன்னேன். அதனால தான் நீங்கள் வைர மூக்குத்தி போட்டிருக்கீங்க, வைரத்தோடு போட்டிருக்கீங்கம்மா. எவன் சகுனம் பார்க்குறானோ, எவன் ஒரு பொம்பளையை அடிக்கிறானோ, இப்போ டெல்லி சொன்னார், அவர் திருந்திட்டாரு, அவர் இனிமேல் அடிக்க மாட்டார். டெல்லி அடிப்பீங்களா? டெல்லி இனிமேல் அடிப்பீங்களா? இனிமேல் அடிப்பீங்களான்னு அடிக்காதீங்க சார். அடிக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டேங்கம்மா. நியூரோ ப்ராப்ளம் வந்து கை காலை இழுத்துட்டு செத்து போயிடுவாங்கம்மா. இல்லை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை சார், நான் ஆராய்ச்சியோட முடிவை சொல்கிறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலைம்மா, சிரிக்கிறதுக்கு சொல்லலை. எவெல்லாம் மனைவி அடிக்கிறானோ, அம்மா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் கணவர் விட்டுருங்க, இப்போ ராஜசேகர் தான் உங்கள் கணவர்னா அவர் அடித்தா நீங்கள் வாங்கிக்கணுமா? இப்போ நான் தான் ராஜசேகர் பொண்டாட்டினா அவர் என்னை அடிக்க முடியுமா? எட்டி மிதிக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு மனைவி வலுவானவ, ஸ்ட்ராங்கானவ, உங்கள் அண்ணன் பெரிய எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ரவுடின்னா அந்த பொண்ணை நீங்கள் அடிக்கணும். அப்பாவி பிள்ளை போச்சு பொண்ணை போய் அது வந்து ஒன்றும் வாயை திறந்து பேசாத ஒரு பொண்ணை போய் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது தப்பு. எங்கே வந்து நீங்கள் பொண்டாட்டியை அடிப்பாங்கன்னா, பொண்டாட்டி ஏதோ சொல்லுவாம்மா, சொல்லும் போது கோவம் வந்து அடிக்கிறது. ஏன் கோவம் வந்து அடிக்கிறதுனா அந்த பொண்டாட்டி சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம்மா. அந்த உண்மையை அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் போது கை வருமா. அப்போது நீங்கள் உங்கள் மனைவி அடிக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி பக்கம் நியாயம் இருக்கு. மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அது ஃப்ரைடேஸில் யாருக்காவது பண உதவி அந்த மாதிரி வந்துட்டு கட்டாயத்தில் பண்ணணும்னா பண்ணலாமா? பணம் ஹெல்ப் பண்ணலாமான்ட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல்ல என்ன சொன்னேன், நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொம்பு சொம்புன்னு சொன்னால் அண்டா அண்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ கேட்டு நடங்க. நீங்கள் வந்து நடுத்தெருக்கு போகணுன்னா நீங்கள் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா சில விஷயங்கள் இப்படி தான் நான் பேசணும். நான் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மஞ்சுளா, அப்புறம் என்ன வந்து கொடுக்கலாமா அப்படின்னா என்னது? இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க மஞ்சுளா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்கலாமா? இந்த பணம் திரும்பி வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வந்து சில விஷயங்கள தெளிவாக இருந்துங்க. இன்னைக்கு நைட்டு உதவி பண்ணா அவங்க உயிர் தப்பிக்கணும் பண்ணலாமா, இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துட்டு போகிறது, அவ்வளோதானே. நான் பொதுவாக பணம் கொடுக்கல வாங்கல வச்சுக்க மாட்டேம்மா. உன் காசு நீ வச்சுக்க, என் காசு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தனுக்கு கொடுத்து அவன் திருப்பி கொடுக்கலன்னா நான் அதுக்கான இன்ட்டு 10 டைம் பணத்தை நஷ்டத்தை சந்திக்கிறோம்மா. பணத்துக்கு என்னை பிடிக்காம போயிடும். இது மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை நானே இல்லாதவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்துறோன்னா அந்த பணத்துக்கு கோவம் வருமா. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் வேணான்றதுக்கு இது ஒரு கருத்துமா. சொல்லுங்க சார். இது நம்ம கம்யூனிட்டியில் ஒரு பூஜைன்னு பண்ணாக்கா நைவேத்தியம்னு ஒன்று பண்ணுவோம், ஒரு கல்கண்டு. என்ன கம்யூனிட்டிலமா? நம்ம இந்து சமயத்தில். யார் சொன்னது? வைப்பாங்க. அது மாதிரி சரி பண்ணீங்க, ஏதாவது பண்ணலாம் தாராளமா பண்ணீங்க. பூஜைக்கு பார்த்து ரூபாய் நோட்டு சேர்த்து தெரிச்சிட்டு போறீங்க, தாராளமா பண்ணீங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம் தானம்மா. நீ நன்றி சொல்லணும்மா, காதலோட இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதை பார்த்தா தன்னம்பிக்கை மல்டிபிள் இன்ஃபோல்ட் அது நமக்கு திரும்பி வரணுமா, அவ்வளவுதான். மைக் இல்லாம பேசக்கூடாதுமா. நான் டெய்லி நன்றி புக் எழுதுறேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கும் நன்றி எழுதுவேன். எழுதுங்க, நானும் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க. நான் அடுத்த ஜென்மன்னா எங்க மஞ்சுளா தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்னோட கிளாஸ்மேட்டா கிடைக்கணும். அடுத்த ஜென்மத்துல இவருக்கு நல்ல கணவர் கிடைக்கணும். இப்ப கூட கொண்டாந்துருக்காங்க அந்த புக்கு. எந்த புக்கு? நன்றி எழுதின புக்கு. நோட் சார் உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க சார், தெரியுதா? எக்ஸ்ட்ராடனரி பெண்மணி, ரொம்ப ரொம்ப. இப்போ நான் வந்து விஷ் டு லவ் விஷ் டு டிராவல் அப்படின்னா இந்த அம்மா கூட என்ன ஸ்போர்ட்டிவா இருக்காங்க சார். வைர முகத்தியா போட்டிருக்கீங்க? எந்த வலது பக்கம் தானே போட்டிருக்கீங்க? வைர கம்மல் தூக்க வேண்டியதுதான். சரிம்மா, ரொம்ப அழகா இருக்குமா உங்களுக்கு. பொதுவாக பெண்கள் வைர முக்குத்தி வலது பக்கமா, கேள்வியெல்லாம் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க. இந்த வைர முக்குத்தி வந்து அப்புறம் ஜோசியர் சொன்னாலும் ஆகாதுக்காக எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஆனால் வைர முக்குத்தி போட்டு செட் ஆன பெண்மணிகள் நான் பார்த்த வரைக்கும் பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை வாழ்றாங்கம்மா. இன்ஃபேக்ட் இப்போ என் பொண்ணு, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபுக்கு முந்தானே தான் அஸ்ட்ராலஜிக்கலி ஒருத்தர் வந்து வைரம் போட்டால் நல்லது. எதேச்சா நாங்கள் தங்கம் பண்ணுறதுக்காக ஒரு கூப்பிட்றோம், ஒரு ஆசாரியை செக் பண்ணி பண்ணுங்கன்னாரு. ஸோ வி லைக்லி டு டூ தட்மா. நான் வந்து இதில் நயனா தீவை பற்றி என்கிட்ட கேளுங்க. நேற்று நடந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், இப்போ எள்ளு வாங்கி கொடுக்குறோன்னா அதுக்குண்டான பணம் வாங்கிக்கலாமா? என்ன சார்? எள்ளு வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. வாங்கி கொடுத்துட்டோன்னா அதுக்குண்டான பணம் வாங்கிக்கலாமா? அப்படி வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்குறேன். எள்ளு வியாபாரமா? இல்லை, வில்லேஜில் இருக்காங்க, அவங்க எள்ளு விதைக்கிறதுக்காக கேட்குறாங்க. அது மாதிரி வாங்கி வியாபாரம் பண்ணீங்க சார். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். சரி. அந்த எள்ளு தர்ப்பணம், அந்த தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லைம்மா, அந்த எள்ளு வந்து தரையில் படக்கூடாதுமா. தரையில் படக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. தரையில் பட்டினா மிகப்பெரிய பாவம்மா. அது வந்து தண்ணியில் தான் படணும், கடல் அல்லது ஆற்றுல ஓடுற ஆற்றுல தான் படணும். இப்போ நான் இங்கே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, என்னுடைய டீம்மேட் ஒருத்தர் கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு கோயிலில் போய் இது பண்ண சொன்னீங்களே, அந்த கோயில் எங்க? நான் என்ன சொன்னேன், திருப்புல்லானி.
ஆதி ஜெகநாதன். அப்போ வந்து ஒரு விஷயம் சொன்ன விஷயம் மறந்து போகுதுன்னா அவங்க இந்த நொடி வாழன்னு அர்த்தம். அப்போ அவங்க அந்த இடத்துல கட் பண்ணிடணுமா? சரிங்களா? ஓகே. அப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்க காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. பூஜை இப்போ நம்ம வீட்டை எதனா வேலை செய்யறாங்கன்னா அவங்க கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணும். நான் கொடுக்க மாட்டேன் தம்பி. அப்படியா? நீ பஸ் டிக்கெட் வாங்க மாட்டியா, பெட்ரோல் போட மாட்டியா, ஹோட்டலுக்கு போனா இல்ல நான் சொல்றேன்ப்பா, கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம் தம்பி. அப்ப வந்து உங்களுக்கு வந்து கொத்தனார் வேலை பார்க்கறவங்களாம் வெள்ளிக்கிழமை பணம் கொடுப்பாங்களா, சனிக்கிழமை கொடுப்பாங்களா? எல்லாம் காரணம் இருக்குமா? அவ்வளவுதான். நீ கொடுனா கொடு தம்பி. அடுத்த கட்டம் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்க நீங்க. என்ன விட்டு மைக் வாங்கப்பா பாஸ்கர். நோ விட்டுருங்க.